Welcome to video number 262 of Learn and Speak Tamil Like a Native. In this video, you're going to learn a small dialogue between a tourist guide and the tourist. For your information, we are now making more videos, possibly 2 in a week, and we wish to have more ideas from you. Hello guide, shall we leave? வணக்கம் கைட், என்ன கிளம்பலாமா? வணக்கம் கைட், என்ன கிளம்பலாமா? வணக்கம் கைட், என்ன கிளம்பலாமா? And now the guide says, "Oh, you seem ready. Yes, we can leave." Oh, தயாராயிட்டீங்களா? கிளம்பலாமே. ஓ, தயாராயிட்டீங்களா? கிளம்பலாமே. ஓ, தயாராயிட்டீங்களா? கிளம்பலாமே. Please learn from the Tamil script from now on. Listen to certain things carefully before we leave. கிளம்புறதுக்கு முன்னாடி சில விஷயம் தெளிவாக கேட்டுக்கோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சில விஷயம் தெளிவாக கேட்டுக்கோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சில விஷயம் தெளிவாக கேட்டுக்கோங்க. Without fail, everyone take water with you. மறந்துடாமல் எல்லாரும் கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் எல்லாரும் கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் எல்லாரும் கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. And always remain together and don't go separate ways. எப்பயும் ஒன்றாவே இருங்க, தனித்தனியாக பிரிஞ்சிடாதீங்க. எப்பயும் ஒன்றாவே இருங்க, தனித்தனியாக பிரிஞ்சிடாதீங்க. எப்பயும் ஒன்றாவே இருங்க, தனித்தனியாக பிரிஞ்சிடாதீங்க. Today it is mildly sunny. Still everyone take a cab. இன்னைக்கு வெயில் மிதமாக தான் இருக்குது. எதுக்கோ எல்லாரும் தொப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெயில் மிதமாக தான் இருக்குது. எதுக்கோ எல்லாரும் தொப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெயில் மிதமாக தான் இருக்குது. எதுக்கோ எல்லாரும் தொப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. Is it okay to wear slippers or should we wear shoes? செருப்பு போட்டுக்கலாமா இல்லை ஷூ போட்டுக்கணுமா? செருப்பு போட்டுக்கலாமா இல்லை ஷூ போட்டுக்கணுமா? செருப்பு போட்டுக்கலாமா இல்லை ஷூ போட்டுக்கணுமா? Sandals are ideal. Why? Because in some places you may have to walk barefoot. செருப்பு தான் நல்லது, ஏன்னா சில இடத்துல வெறும் காலோடு நடக்க வேண்டியிருக்கும். செருப்பு தான் நல்லது, ஏன்னா சில இடத்துல வெறும் காலோடு நடக்க வேண்டி இருக்கும். செருப்பு தான் நல்லது, ஏன்னா சில இடத்துல வெறும் காலோடு நடக்க வேண்டி இருக்கும். From here we'll take the auto rickshaw to the metro station. And from metro station we'll have to walk a bit. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் போவோம். மெட்ரோவில் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கணும். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் போவோம். மெட்ரோவில் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கணும். இங்கே இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் போவோம். மெட்ரோவில் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கணும். Where would we have lunch and what kind of food can we expect? மதியம் எங்கே சாப்பிடுவோம்? என்ன மாதிரி சாப்பாடு எதிர்பார்க்கலாம்?
மதியம் எங்கே சாப்பிடுவோம்? என்ன மாதிரி சாப்பாடு எதிர்பார்க்கலாம்? You cannot expect anything great. It will be just an okay quality. பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். Do we get non-veg food there? அங்கே அசைவம் கிடைக்குமா? அங்கே அசைவம் கிடைக்குமா? அங்கே அசைவம் கிடைக்குமா? Yes, veg and non-veg food both are available. சைவம் அசைவம் ரெண்டுமே பிரச்சனை இல்லை. சைவம் அசைவம் ரெண்டுமே பிரச்சனை இல்லை. சைவம் அசைவம் ரெண்டுமே பிரச்சனை இல்லை. For the evening food, there be many roadside stalls. It be tasty and of many varieties. சாயந்தரம் சாப்பிட நிறையா கையேந்தி பவன் இருக்கும், நல்ல சுவையாகவும் வகை வகையாகவும் கிடைக்கும். சாயந்தரம் சாப்பிட நிறைய கையேந்தி பவன் இருக்கும், நல்லா சுவையாகவும் வகை வகையாகவும் கிடைக்கும். We also say ரோட்டோர கடை, meaning roadside or street stalls, which you find on the sidewalks in some cities and places. சாயந்தரம் சாப்பிட நிறைய கையேந்தி பவன் இருக்கும், நல்லா சுவையாகவும் வகை வகையாகவும் கிடைக்கும். It will get late if you go on talking. Let's get going. பேசிக்கிட்டே இருந்தால் நேரமாயிடும், நம்ம புறப்படலாம். பேசிக்கிட்டே இருந்தால் நேரமாயிடும், நாம் புறப்படலாம்.